நம்ம ஹீரோயின் ஒரு நாட்டோட இளவரசியா இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில பாதாள குகைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அந்த குகைக்குள்ள பல 100 வருஷங்களா ஒரு டிராகன் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த டிராகன் இவங்கள தொரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வெளிய வந்தாங்களா, இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பதட்டத்திலேயே வச்சிருக்கக்கூடிய கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2024ல ரிலீஸ் ஆன டேம்செல். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு சிப்பாய் கூட்டமே மேல பறக்கிற அந்த டிராகன கொல்றதுக்காக போயிட்டுருக்காங்க. அத வழிநடத்திட்டு போறது இந்த அரசர் தான். அப்படி போயிட்டுருக்கும்போது, அது ஒரு பெரிய மலைக்குள்ள போகுது. இவங்களும் அதுக்குள்ள போறாங்க. அப்போ அந்த டிராகன் இவங்க ஒவ்வொருத்தரையா வந்து சாகடிக்குது. இதனால சுத்தி முத்தி பார்த்த அந்த ராஜா, இத ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த டிராகனுக்கு தலை வணங்குறாரு. அப்போ அந்த டிராகன் இவர் முன்னாடி வந்து நிக்குது பாருங்க. அதோட அந்த சீனு கட் ஆவுது. அடுத்து இது நடந்து பல வருடங்கள் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்க தான் ஒரு பொண்ணு அவ மரக்கட்டைய வெட்டிட்டு இருக்கா. இவ பேரு எலோடி. இவ தான் இந்த ராஜ்யத்தோட இளவரசி. அப்போ ஏதோ செய்தி வந்திருக்குன்னு அவ ஊருக்குள்ள போறா. அங்க மக்கள் நெறைய பேரு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ எல்லோடி அவங்க அப்பாவ போய் சந்திக்கிறா. அதாவது இந்த நாட்டோடைய அரசர். அவருடைய பேரு லார்ட் பேஃபோர்ட். அவர் கூட இன்னொரு நாட்டோட ராணி இருக்காங்க. அவங்க நம்ம எல்லோடிய பார்த்துட்டு, "இவ சரியா இருப்பா. நீங்க தான் முடிவெடுக்கணும்னு" அவங்க ஒரு லெட்டர குடுத்துட்டு போறாங்க. அந்த லெட்டர எடுத்து படிச்சா, இதுல நம்ம எல்லோடிய அவங்க ராஜ்யமான ஆரியாவ சேர்ந்த இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க சொல்லி போட்டிருக்கு. இவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆனா நம்ம எல்லோடிக்கு மட்டும் இந்த உலகத்த சுத்தணும்னு தான் ஆசை. அதனால கல்யாணம்லாம் வேணான்னு சொல்றா. அப்போ ராஜா இவகிட்ட வந்து, "நெறைய தங்கம், நெறைய கப்பல்லாம் இவங்ககிட்ட இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, "இதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு" சொல்றா. ஆனா அவரு, "நம்ம நாட்ல அரிசி இல்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டம். நீ அங்க போனா நம்ம ராஜ்யத்துக்கு நல்லது. மக்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்காக இவங்களும், "சரி நம்ம நாட்டுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு" சொல்லி ஒத்துக்கிட்டு, இப்போ அவங்களோட தங்கச்சி ஃப்ளோரியாவோட சேர்ந்து இப்போ கப்பல்ல போறாங்க. ஆர்யா ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எல்லைக்கு போன உடனே டிராகன் சிலைய பார்த்து மிரண்டு போறாங்க. உள்ள போன உடனே அந்த ராஜ்யத்தோட அழக பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம். அங்க இந்த நாட்டோட ராஜாவே வந்து இவங்கள வரவேற்கிறாரு. அப்போ அவளோட சிஸ்டர், "இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வரா. அது அடுத்து ஒரு அறைக்குள்ள போயிட்டு எலோடிய மட்டும் இங்க இளவரசர் வருவாரு, அவரோட பேச சொல்லி விட்டுட்டு போவாங்க. அங்க இருந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்றா. அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்புறமா அங்க இருந்த பால்கனிக்கு போயிட்டு இந்த ஊரோட அழக பார்த்து ரசிக்கிறா. அங்க இருக்கிற அழகான மலைகள், அந்த பறவைகளோட சத்தம், இதெல்லாம் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு எல்லோடிக்கு. நெக்ஸ்ட் இருட்டும் ஆயிடுச்சு. அப்போ எல்லோடி அவளோட அறையில தூங்க முடியாம வெளிய வந்து பார்க்குறா. ஒரு மலையில சின்ன வெளிச்சம் தெரியுது. அத இவ பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் இவளோட சிஸ்டரு வந்து, "என்னால தூங்க முடியலன்னு" சொல்றா. இப்போ 2 பேரும் சேர்ந்தே தூங்குறாங்க. அப்போ அந்த இளவரசர பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் எந்த மாரிலாம் இருப்பாரு அப்படின்ற மாரி. இப்போ இந்த ராஜ்யத்தோட அரசி இவகிட்ட அவங்க பையன் ஹென்ரிய அறிமுகப்படுத்துறாங்க. அவன் தான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எல்லோடியோட சிஸ்டர் ஃப்ளோரியாவையும் பார்த்து பாராட்டி பேசுறாங்க. "நீங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க." இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேர மட்டும் தனியா அனுப்புறாங்க. அப்போ ஹென்றி கிட்ட எல்லோடி, "உனக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். "உன் பின்னாடி இருக்கவங்கலாம் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா?" அப்படின்ற மாரி நம்ம எல்லோடி கேட்க, "ஆமா, எனக்கும் சலிச்சு போச்சு" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி, நம்ம யாருக்கும் தெரியாம குதிரையில போலாமா?" அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் இப்போ குதிரையில ஏறி சந்தோஷமா போறாங்க. "இத நீ எங்க கத்துக்கிட்ட?" அப்படின்ற மாரி கேட்க, "என் அப்பா கிட்ட தான்னு" எல்லோடி சொல்றா. "நான் எல்லாத்தையுமே சுத்தி பார்க்க ஆசைப்படுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்க அரண்மனை கோட்டையில ராஜா கிட்ட ஆர்யாவோட ராணி ஏதோ பேசிட்டு போறாங்க. அப்போ நம்ம ராணி என்ன நடந்ததுன்னு கேட்க, இவர் ஏதோ பதட்டத்திலே ஒண்ணும் இல்லன்னு சொல்றாரு. அப்போ இங்க எல்லோடி இவன் கிட்ட நைட்டு பார்த்த வெளிச்சத்த பத்தி கேட்க, அதுக்கு அவன், "அது எங்களோட பாரம்பரிய சடங்கு தான். அத விடுங்க. என்னோட லட்சியமே இந்த உலகத்த சுத்துறது தான்" அப்படின்ற மாரியும் சொல்றான். ஹீரோயினும், "எனக்கும் அதேதான்" அப்படின்ற மாரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. "ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணா சுத்துவோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினோட அம்மா இந்த ராணி கிட்ட போய் பேசி பழக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க, "உங்க ராஜ்யத்துக்கு பணம் தேவை. எங்களுக்கு பொண்ணு தேவை. இதுக்காக தான் இந்த கல்யாணமே. அதுக்காக எங்க கூட பழகணும்னுலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க" அப்படின்ற மாரி பேசுறாங்க. இவங்க கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஃப்ளோரியாவும் எல்லோடியும் பேசிட்டு இருக்க, அப்போ இவங்க அம்மா வந்து, "நான் உன் கூட ஒழுங்கா பேசினது கூட இல்ல. ஆனா நான் இப்போ சொல்ற விஷயத்த நம்பணும்னு சொல்றாங்க. இந்த கல்யாணம் தப்பா படுது. இவங்க நல்லவங்கலாம் இல்ல. ஏதோ ஒண்ண மறைக்கிறாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பா கூட இந்த விஷயத்த பத்தி பேச மறுக்கிறாரு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, அப்போ அவங்க அப்பா வந்து பேச்ச நிப்பாட்டுறாரு.
இவங்க நான் சொன்னத பத்தி யோசின்னு சொல்றாங்க. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்போ காலையில விடியுது. அழகா ரெடி பண்றாங்க ஹீரோயின. ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹென்ரியும், எல்லோடியும் மோதிரத்த மாத்திக்கிட்டு இப்போ மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவ இந்த ராஜ்யத்தோட இளவரசி அப்படின்னு அறிவிக்கப்படுகிறாள். அவங்க அப்பா, தங்கச்சிய பிரிஞ்சு இப்போ கிளம்பிட்டாங்க இவங்க 2 பேரும். போகும்போது ஹீரோயின் ஹென்றி கிட்ட நம்ம எங்க போறோன்ற மாரி கேட்க, சொன்னேன்ல எங்களுடைய பாரம்பரிய சடங்கு மலை உச்சியில நடக்குதுன்னு. அங்க தான் போறோம்னு அவன் சொல்றான். இப்போ அந்த மலைக்குள்ள ஒரு குகை இருக்கு. அங்க கூட்டிட்டு போறான். அங்க போனா நம்ம ஹீரோயினுக்கு பயமாகுது. அங்க நெறைய பேரு முகத்துல மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்த சேர்ந்தவங்க இந்த தீவ கண்டுபிடிச்சாங்க. ஆனா, இங்க ஒரு மிகப்பெரிய உயிரினம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுதான் கடைசி உயிரினம். ராஜா அவருடைய படைய திரட்டி போகும்போது, அவர் கூட இருந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அது கொன்னுடுச்சு. கடைசில ராஜா அந்த டிராகன் கிட்ட கெஞ்சும்போது, அது அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. 3 இளவரசிங்கள பலி குடுத்தா, இந்த தீவ விட்டுட்டு போயிர்றேன்ற மாரி. இவரும் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த டிராகன் நம்ம ராஜ்யத்த விட்டே போயிருக்கு. அத வழிபடுற வழியில தான் இந்த பலி குடுக்குற நாள் வரும்போது, நாங்க இந்த சடங்க இன்னும் கடைபிடிக்கிறோம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விடுது. என்ன கொலை பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களாடா? அப்படின்ற மாரி யோசிக்கிறா. அப்போ அந்த லேடி கையில கத்தி எடுத்து கையில கீறி விடுறாங்க 2 பேருக்கும். இப்போ 2 பேரும் ஒண்ணா கைய பிடிச்சுக்கிறாங்க. "நீயும் இப்போ எங்க ரத்தமாயிட்ட. நீங்க போகலாம்." அப்படின்ற மாரி அந்த லேடி சொல்றாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. அப்பாடி நான் கூட ஏதோ பெருசா நெனச்சேன் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹென்றி, "நான் உன்ன தூக்கிட்டு தான் போகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு தூக்குறான். இப்போ "நீ கண்ண மூடிக்கோன்னு" சொல்றான். அவளும் இவன நம்பி மூடுறா பாருங்க. இவன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க கீழ இருக்கிற ஆழமான இடத்துல தூக்கி போட்டுர்றான். நம்ம எல்லோடி அலறிக்கிட்டே கீழ விழுகுறா. அங்க ஒரே செடியும் கொடியுமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவ கீழ தரையில விழுகுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறா. அங்க எலும்பு கூட இருக்குதுங்க. அவ உதவி பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. மேல பார்த்தா உயரமா இருக்கு. அப்போ ஏதோ ஒண்ணு கண்ணு முழிக்குது பாருங்க. இவ இங்க நம்ம தான் பலியாடு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அப்போ ஒரு இடத்துக்கு போறா. அங்க நெறைய பறவைங்க நெருப்பால எரிஞ்சுட்டு வருதுங்க. அவளுக்கு பின்னாடி இவங்க சொன்ன அந்த உயிரினம் டிராகன் வந்து நிக்குது. இத பார்த்துட்டு இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த டிராகன் வந்து இவ கிட்ட பேசுது. "உன்னோட பேர் என்னன்னு?" கேட்குது. "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி இவ கேட்க, அதுக்கு "உங்க இனத்த சேர்ந்தவங்க எனக்கு எனக்கு குடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அதுதான்." அப்படின்ற மாரி சொல்லி, "உன்னோட அரச ரத்தமே காட்டி குடுத்துருச்சு." அப்படின்ற மாரி அந்த டிராகன் பேசுது. இப்போ "நீ ஓடிரு." அப்படின்ற மாரி அது கத்த, அவளும் பயந்து ஓடுறா. பின்னாடி அது நெருப்ப கக்குது. இப்போ இவ ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறா. அங்க ஏற்கனவே இந்த மாரி ஒரு இளவரசி செத்து போயிருக்கா போல. அத பார்த்துட்டு பயப்படுறா. பக்கத்துல ஒரு சின்ன ஓட்ட பகுதி இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த டிராகனு இவகிட்ட "இன்ன வரைக்கும் இங்க வந்தவங்க இவ்ளோ நேரம் தாக்கு பிடிச்சதே இல்ல. உனக்கு எதுவும் அடிபட்டுருக்கான்னு?" கேட்க, இவ கால்ல தீக்காயம் இருக்கு. இவ ட்ரெஸ்ல இருந்து கத்திய எடுத்து துணிய அறுத்து கட்டு போட்டுக்கிறா. அப்புறம் அவ நெக்லஸ்ல அந்த நெருப்ப வச்சு வெளிச்சத்துல அங்கருந்து நடந்து போறா. அப்படியே போனா ஒரு ஒரு சின்ன பாதை. அங்க போய் மாட்டிக்கிட்டு கடைசில ஒரு இடத்துல வந்து விழுகுறா. அப்போ அந்த வெளிச்சம் மறைஞ்சிட்டாகுது. இவ ஒரு பக்கமா நீல வெளிச்சத்த பார்க்குறா. அத பார்த்துட்டு போக, கால் ஸ்லிப் ஆயிருக்கும். எட்டி பார்த்தா ஒரு ஆழமான குழி இருக்கு. விழுந்தா அவ்வளோதான். இப்போ இவ கையில இருந்த ரிங்க எடுத்து அதுல தூக்கி போட்டுர்றா. இதுக்கு மேல சும்மா இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஓடி வந்து இந்த பக்கம் குதிக்கிறா. கையில இருந்து கத்திய புடிச்சு மேல ஏறிர்றா. அந்த வெளிச்சத்தெல்லாம் உருவாக்குறது சில பூச்சிங்க தான். அந்த பூச்சிங்கள்ல சிலத எடுத்து துணி போட்டு வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறா. இப்போ அங்க தண்ணி இருக்கிறத பார்க்குறா. ஆனா அது நல்லா இல்ல. அப்போ மேல இருக்கிற ஐஸ் கட்டியில இருந்து தண்ணி ஒழுகுது. அத வந்து சொட்டு சொட்டா கண்ணு மூடிட்டு குடிக்கிறான். இப்போ அது அப்படியே உருகி நெருப்பா மாறுது. அந்த டிராகன் இவள தேடி வந்துடுச்சு இங்கேயும். இவளும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறா. அப்போ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த டிராகன் இவகிட்ட "இனிமே நீ தப்பிக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லுது. அப்போதான் அங்க இருந்த செவுத்துல இவ பார்க்குறா. ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கு. "இந்த இடம் சேஃப் தான். அதால இங்க வர முடியாது." அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே இங்க வந்து பலியானவங்க எழுதி வச்சது தான். இதுல யாராவது தப்பிச்சிருப்பாங்களா? அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவ குளிர்ல நடுங்கும்போது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அப்படியே இவளுக்கு தெரியிறாங்க. அங்க விக்டோரியா அப்படின்ற ஒரு பொண்ணு. அவ பேர் எழுதிட்டு இருக்கதும் இவளுக்கு தெரியுது இப்போ. முழிச்சு பார்க்குறா. அது ஒரு கனவு. அவ கால்ல அடிபட்ட இடத்துல அந்த பூச்சிங்கலாம் ஊறிக்கிட்டு இருக்கு. அத அவ எடுத்து போட, அவளுக்கு இருந்த காயம்லாம் சரியாயிடுச்சு. அத வச்சு இவ எல்லா காயத்தையும் சரி பண்ணிடுறா. அந்த பூச்சி எல்லாமே அந்த காயத்தெல்லாம் சரி பண்ணிடும் போல. அப்போ அந்த செவத்துல இருக்கிற வரைபடத்த பார்க்குறா. அதுல இவ என்ட்ரன்ஸ்ல இருந்த இடம்,
அங்கேருந்து அந்த பறவைகள் குகை, அடுத்து அந்த வெளிச்சம், அப்புறம் இந்த சேஃபான பிளேஸு இது எல்லாத்தையுமே வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ வெளிய தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்குறான். அங்க ஒரு வழி இருக்கு. யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சிருக்காங்க போல. 3 பாதை வரும். அங்கேருந்து நேரா போனா கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அத தாண்டுனா வெளிய போயிடலாம் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அவனும் அந்த மேப்ல இருந்த மாரியே போறான். அங்க அந்த டிராகனோட சவுண்டும் கேட்குது. அப்போ ஒரு இடத்துல சூரிய வெளிச்சம் தெரியுது பாருங்க. ஒரு வழியா வழி கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா, அங்க ஃபுல்லா கிறிஸ்டல்ஸா இருக்கு. அது கால் வச்சு ஏற முடியாது. கீழ ஒரு கிரீடம்லாம் இருக்கு. அதுல கயிற சுத்தி, கால்ல திக்கான துணிய கட்டி, ஷூ மாரி போட்டுக்கிறான். அதுல ஏறுறான் இப்போ. அப்போ கீழ பார்த்தா டிராகனோட கண்ணு தெரியும் பாருங்க. அவ்வளோதான். இப்போ கை வலிக்கி விழப்போக, அந்த டிராகனும் வாய திறக்குது. ஆனா, எப்படியோ ஒரு கிறிஸ்டல புடிச்சு மறுபடியும் ஏறி போறான். அந்த டிராகனும் பறந்து போன்னு சொல்லுது. இப்போ ஒரு வழியா வழி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா, அது மலைக்கு மேல இருக்கிற ஒரு இடம். இங்கேருந்து அவளால எங்கேயுமே போக முடியாது. இப்பயும் அவ மாட்டிக்கிட்டா. அப்போ அங்க சில பேரு கீழ குதிரையில போறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. ஆனா அவங்களுக்கு அந்த சத்தம்லாம் கேட்கல. ஆனா இவ கத்துற சத்தம் அந்த டிராகனுக்கு கேட்டு அங்க வந்துருச்சு. அது அவகிட்ட, "நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நெருப்ப கக்க வருது. ஆனா அப்ப யாரோ எலோடின்னு கூப்பிடுறாங்க. அந்த டிராகனு யாருன்னு பார்க்க அங்கேருந்து போயிடுச்சு. இவள காப்பாத்த தான் யாரோ வந்திருக்காங்க. அவளோட அப்பா தான் சில பேர கூட்டிட்டு இவள காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்டு இவளும் உள்ள போறா. அப்போதான் இந்த முக்கியமான இடத்த பார்க்குறா. 3 டிராகன் குட்டி பொணமா இருக்குது. அப்போ அவளுக்கு இது முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் விஷுவலா மைண்ட்ல ஞாபகம் வருது. அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சீன்ல பார்த்தோம்ல, அந்த அரசரு அவர் தான் அந்த டிராகனோட 3 குட்டிய கொல்ல சொல்லி கொன்றுப்பாரு. கடைசியா அது அந்த கோவத்துக்காக இவங்கள கொன்னுட்டு அரசர கொல்ல வருது. அப்போதான் அவரு என்ன மன்னிச்சிடுன்னு கேட்க, அதுக்கு தான் அந்த டிராகன், "நீ உன் இனத்த சேர்ந்த 3 பொண்ணுங்க ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் எனக்கு வந்து பலி குடுக்கணும். அப்பதான் உனக்கு இந்த வழி தெரியும்னு சொல்லுது. நீ குடுக்கலன்னா ஒரு ராஜ்யத்தையே அழிச்சிருவேன்." அப்படின்ற மாரி சொன்னனால தான் அதுலேருந்து இந்த மாரி சடங்குலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா கூட வந்தவங்க, "உங்க பொண்ணு எப்பயோ செத்துருப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வரேன். அப்போ அங்க அந்த டிராகன் வந்து சில பேர அப்படியே அடிச்சு கொல்லுது. அதுலேருந்து ஒருத்தர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்னோட அப்பா அரசரு அந்த டிராகன் அவர கொல்ல வருது. ஆனா கொல்லாம, "உன் பொண்ண கூப்பிடுன்னு" சொல்லுது. அவள நான் சாகடிக்கணும்னு சொல்ல, அதுக்கு அவரு இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, அவ பொண்ணு இன்னும் உயிரோட இருக்குன்னு. அப்போ ஹீரோயின் அங்க தான் ஒளிஞ்சிருக்கா. ஆனா அவளால போ முடியாது. போனா அந்த டிராகன் சாகடிச்சிரும். அவங்க அப்பா கிட்ட, "உன் பொண்ண வர சொல்லு" அப்படின்ற மாரி அந்த டிராகன் சொல்லுது. நான் சொல்ல மாட்டேன்னு அவரும் வந்து சொல்றாரு. அப்போ அவரு, "நீ இத கேட்டுக்கிட்டு இருப்பன்னு எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன். மக்கள காப்பாத்த தங்கத்துக்காக உன்னோட உயிர பணயம் வச்சுட்டேன். நாட்டுக்காக தான் இத பண்ணேன். ஆனா அது தப்புன்னு இப்போ தான் புரியுது. என்ன மன்னிச்சிடு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அந்த டிராகன் அவர கொன்னுடுது. இவளும் அத தாங்க முடியாம வேணான்னு கத்துறா. இப்போ அந்த டிராகன் சத்தத்த கேட்டு இவ ஒளிஞ்சிருக்கிற கல்லு பக்கத்துல வருது. இவளும் அதுக்கு தெரியாம பின்பக்கமா போறா. அப்போ அந்த ஒளிஞ்சிருந்தார்ல ஒருத்தரு, அவர் ஏதோ சவுண்ட் குடுத்துட்டாரு. அத கேட்டோனே டிராகனு அவர்கிட்ட போகுது. இவ இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் பார்க்குறா. அப்போ அவ அப்பா, அவங்க அம்மாவும் ஃப்ளோரியாவும் உனக்காக கப்பல்ல காத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துலயே அவரோட உயிர விடுறாரு. இவனும் வேற வழி இல்லாம அவங்க வந்த வழியாவே அந்த கயிறுல ஏறி போறான். இப்போ இன்னொரு ஆள அந்த டிராகன் கொன்னுட்டு ஹீரோயின் பின்னாடி வருது. மேல ஏறி குதிரையில ஸ்பீடா போறா. கொஞ்சம் தூரத்துல குதிரைய மட்டும் ஓட விட்டுட்டு, இவ போய் சின்ன கல்லுக்கு கீழ ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த டிராகனு அந்த குதிரைய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, அத வந்து எரிச்சிடுது. இவ தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்சு, அந்த மலைய சுத்தி நெருப்பாவே கக்குது. அத இந்த ஆர்யா ராஜ்யத்த சேர்ந்த இந்த ராணியும், ராஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராணி, இவங்க அந்த ஃப்ளோரியா அவங்க அம்மா இருக்கிற அந்த கப்பலுக்கு போயிட்டு, அவங்க அம்மாவ கையால குத்திட்டு, இவள தூக்கிட்டு போறாங்க பலி குடுக்குறதுக்காக. எதுக்காகன்னா, நம்ம இவ தப்பிச்சுட்டா அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால யாரையாவது ஒருத்தர் பலி குடுத்து தான் ஆகணும்னு இவள கூட்டிட்டு போறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எல்லோடி வெளிய வர சந்தோஷப்படுறான். எப்படியோ தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க அவளோட அம்மா வந்து குளோரியாவ அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி செய்திய சொல்றாங்க. இவ காப்பாத்த போறேன்னு அந்த குதிரையில ஏறி அங்கேயே கிளம்புறா. இப்போ அந்த ராணி ஃப்ளோரியாவ பலி குடுக்குறதுக்காக ஹென்ரியோட ரத்தத்த கேட்குறாங்க. ஆனா அவன் கைய குடுக்க மாட்டேங்கிறான். அவ ஒரு குழந்தை. அவள நம்ம பலி குடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவன் நல்ல விதமா பேசுறான். ஆனா இவங்க அவங்க கையில இருந்த ரத்தத்த எடுத்து இவளோட ரத்தத்தோட கலந்து கீழ தள்ளி விட்டுர்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல எல்லோடியும் இங்க வந்து அந்த கயிற புடிச்சு கீழ இறங்குறா. கீழ சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஷீல்டெல்லாம் இருக்கும்ல, அத எடுத்து ஒரு பொம்மை மாரி வச்சு, அத கொஞ்ச நேரத்துல கீழ விழுகுற மாரி பண்ணி வச்சுட்டு, அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு வரா. அங்க அது ஃப்ளோரியாவ தூக்கிட்டு வந்திருக்கு. அவ மயங்கியிருக்கா.
அப்போ எல்லோடி வச்ச அந்த பொருளே கீழ விழுந்து சவுண்டு குடுக்க வேற இடத்துக்கு போகுது அந்த டிராகனும். அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ ஒளிஞ்சிருந்த இடத்துலருந்து வெளிய வந்து ஃப்ளோரியாவ எழுப்பி ஒளிஞ்சுக்க சொல்றா. அந்த டிராகனுக்கு இவ ஏமாத்துனது தெரிஞ்சு இங்க வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் டிராகன பார்த்து, "உன்ன உன்ன அவங்க ஏமாத்துறாங்க. நான் அவங்க ரத்தமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, ஆனா அது நம்பல. அப்போ அதோட கண்ணுல கத்தி வச்சு இவ குத்துறா. அது அவள புடிச்சு கழுத்துக்கு கீழ அதோட கைய வச்சு குத்தி கிழிக்குது. அவ கத்திய வச்சு அதோட கையில குத்திர்றா. அப்போ அவள அது விட்டுடுது. இப்போ ஓடி வந்து அதோட நெஞ்சிலே ஒரே ஒரு இறக்குறா பாருங்க. அவ்வளோதான். அது அப்படியே நடக்க முடியாம அப்படியே படுத்துருது. அப்போ ஒரு இடத்துல காத்து வளையிறத பார்க்குறா இவ. இங்க வந்து நின்னுட்டு அந்த டிராகன் கிட்ட நெருப்ப கக்க சொல்றா. "என்ன நீ இங்கேயே கொன்று" அப்படின்ற மாரி சொல்ல, அந்த டிராகனும் இவ சொல்றத கேட்டு அந்த டிராகன் நெருப்ப கக்குன உடனே, அவ விலகுனனால அந்த டிராகனோட நெருப்பு அந்த வளைவுல பட்டு அந்த டிராகன் மேலேயே படுது. அதனால அதோட உடம்பு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அதிலேயே அது விழுந்துடுது. அப்போ அது கிட்ட போயி, "நீ இதுவரை கொன்ன எல்லாருமே அப்பாவிங்க தான். என் கைய பாருன்னு" சொல்லி, அவங்க ரத்தத்த எங்க ரத்தத்தோட கலந்து உனக்கு பலி குடுத்துருக்காங்க. நீ நல்லா ஏமாந்து போயிருக்க, தப்பு பண்ற அப்படின்ற மாரி சொல்ல, அந்த டிராகனு "என்ன நீ கொன்று" அப்படின்ற மாரி சொல்லுது. இவ "வேணாம், இத ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம்" அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அந்த டிராகனுக்கு ஏற்பட்ட அந்த காயத்த சரி பண்றதுக்காக, அந்த தண்ணீல இருக்கிற புழுக்கள எடுத்து அந்த டிராகன் மேல போடுறா. இதுவும் இப்போ சரியாகுது. அடுத்து இப்போ 3வது கல்யாணம் நடக்குது. அந்த இடத்துல நம்ம எலோடி கெத்தா வந்து நிக்கிறா பாருங்க. எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. ஹென்றி மன்னிப்பு கேட்குறான். "நான் என் நாட்டுக்காக தான் பண்ணேன். அதுவும் 3 பேரு தான். அதுக்கப்புறம் இந்த மாரி பலி குடுக்க மாட்டோம்." அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா, இவ போய் அந்த பொண்ணுகிட்ட உண்மைய சொல்லி, "நீ இங்கேருந்து போயிடு" அப்படின்ற மாரி சொல்றா. "இப்போ உங்க எல்லாருக்குமே டைம் குடுக்குறேன். இப்பவே தப்பிச்சிடுங்க. இல்லாட்டி உங்க கதை அவ்வளோதான்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அந்த ராணி, "எனக்கு எதுக்கு நாங்க பயப்படணும்?" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு நீங்க பயப்பட வேணாம். ஆனா, அதுக்கு பயந்து தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, மேல அந்த டிராகன் வந்து நிக்கும் பாருங்க. மிரட்டலா இருக்கும். எல்லாரும் அரண்டு போறாங்க. இவளும் அங்கேருந்து வெளிய வர, அங்க இருந்து எல்லாரையுமே அந்த டிராகன் எரிச்சு உருக வச்சிடுது. அந்த கோட்டையவே எரிச்சிடுது. இப்போ அந்த எரியிற இடத்துல இருந்து நடந்து வரா பாருங்க. இதுதாங்க மாசு. ஹீரோயின்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி செம்மையா இருக்கும் அந்த சீனு. இப்போ இவங்க 3 பேரும் அங்க இருந்து இவங்க மக்களுக்கு தேவையான சாப்பாடு, அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து கப்பல்ல கிளம்புறாங்க. அவங்க கூட அந்த டிராகனும் வருது. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த டிராகனும் இப்போ நல்லதா மாறிடுச்சு. இவளுக்கும் அந்த பிரச்சனைலாம் மீந்து, இப்போ அந்த நாடும் செழிப்பா ஆகப்போகுது. ஸோ இதோட நல்லபடியா இந்த படத்த முடிச்சுட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மூவி போடலாம் அப்படின்னு உங்களுடைய சஜஷன்ஸும் கமெண்ட்ல வரவேற்கப்படும். அண்ட் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டில் தென் சைனிங் ஆஃப்.